நம்ம வீட்டில் யூஸ்வலாக கெஸ்ட் வந்தாங்கன்னா லெமன் ஜூஸ் தான் செஞ்சு கொடுப்போம். அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு இந்த ஸ்விஸ் லெமனேட் செஞ்சு கொடுங்க, அட்டகாசமா இருக்கும். 5 நிமிஷத்துல இந்த பிரேசில் நாட்டோட ஸ்விஸ் லெமனேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். லைம் எடுத்துக்க போறோம். இந்த லைமோட தோலை துருவிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த தோல் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. லைம் எடுத்துக்கிட்டு தோலை ஃபுல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்க போறோம். கத்தியாலே ஈஸியா சீவிக்கலாம். இப்போ இதை ஹாஃபா கட் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற விதையை எடுத்துக்க போறோம். விதையா இருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பு கம்மி ஆகும். இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துருங்க. இதோட ஐஸ் கியூப்ஸ், துருவின லைமோட தோல், தண்ணி நிறைய சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்சியில அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் அளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சு வடிகட்டிக்கலாம். அதே மிக்சியில கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே முக்கியம் இந்த ரெசிபிக்கு. இதோட அரைச்ச லைம் ஜூஸ் சேர்த்துக்கோ. நிறைய ஐஸ் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஸ்விஸ் லெமனேட் ரெடி. பிரேசில் போய் இந்த ஸ்விஸ் லெமனேட் ட்ரை பண்ணது பதிலா வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். அப்புறம் என்ன, வீட்ல இருக்கிற எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு உடனே இந்த லெமனேட்டை ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம அக்கா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.